வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல் வச்சு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம இட்லி தோசை சாப்பிட்றத விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நார்மல் பணியாரத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்லி மாவில் நம்ம சேர்க்க போகிறது டேரெக்டாக அவல் பணியாரம் தான் நம்ம செய்ய போகிறோம். சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அவலை ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். நான் லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஊற வைக்கிற டைமை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சாலே நல்லாவே ஊறி வந்துடும். 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஊற வச்சுக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கிடையில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை, அப்படி இல்லைன்னா வெள்ளை ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, இடியாப்ப மாவு அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருந்தால் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தோம்ல அவல், அதை இது கூட சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போது எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூடவே சேர்த்து அரைச்சிடலாம். இதுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி கப்பை மட்டும் அலசிட்டு ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பை அலசிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம தோசை மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கேரட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிட்டு வர வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்க கேரட், ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பணியாரக்கல் சூடேறிட்டுருக்கு. இப்போது கலந்து விட்ட மாவை நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றி பணியாரம் சுட்டு எடுத்துடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இது கரெக்டாக இருக்கும். இப்போது பணியாரக்கல் சூடாகி ரெடியாக இருக்குது. அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எல்லா குழியிலுமே ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம பணியாரத்தை வறுத்துடலாம். நம்ம சுற்றிலும் எண்ணெய் விட தேவையில்லை. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு திருப்பினீங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஏன்னா இந்த மாவில் நம்ம அவல் ரவை இதெல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பணியாரம் எல்லாமே நல்லா சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அவல் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் மூலிமா சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மாவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம அவல் ரவை இது தானே சேர்த்துருக்கோம், அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.